அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எங்களது நேரம் நல்ல நேரம் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மே மாத ராசி பலன்களை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா நம்ம பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்க எல்லாம் கோடை விடுமுறையில வீட்டில் தான் இருப்பாங்க. குழந்தைங்க எல்லாமே வெளியில போகிறதுக்கு சந்தோஷப்படுவாங்க. பருவநிலை மாற்றங்கள்லாம் கடுமையாக இருக்கிறதுனால எல்லோரும் உங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்திட்டு நம்ம இப்போ ராசி பலன் விஷயத்தில் உள்ளர போகலாம். முதல்ல இந்த மே மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சி ஆகுது, எப்படி இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது அப்படின்றத முதல்ல ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பலன்களை பார்க்க போயிடலாம். நிகழும் பராபவ வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் இந்த மே மாதமானது பிறக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திரை கரணத்தில் சித்த யோகத்தில் மகர லக்னம் துலாம் ராசியில் இந்த மாதம் பிறக்குது. ராசி பலன் வரிசையில் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காலபுருஷ தத்துவத்தில் 5வது ராசியான சிம்ம ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிரகங்களோட பெயர்ச்சி படி பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் ரொம்ப உச்ச பலத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். அவங்களோட சொந்த ராசிக்கு அவர் 9ஆம் இடம்ன்றதுனால அப்பா விஷயத்தில் ரொம்ப கவனம், பய உணர்வு நிறைய போகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அதே போல் மே 15க்கு அப்புறம் அவர் 10ஆம் இடத்துக்கு வருவார். அப்போது உங்களுக்கு ராசி அதிபதி 10ல் வரும் பொழுது செய்யக்கூடிய தொழிலில் நிறைய நீங்கள் லாபங்களை எதிர்பார்க்க முடியும். கூட்டு தொழிலெலாம் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அமையும். காசு பணம் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சந்திரனோட நிலைன்னு பார்க்கும் பொழுது உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலம் அவர் மாத ஆரம்பத்திலேயே லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கார். அதே போல் செவ்வாய் பகவான்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் அதிபதி அவர் 9ல் இருக்கும் பொழுது காரிய தடங்கல்களை உருவாக்குவார். அப்போ செய்யக்கூடிய செயல்களில் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பய உணர்வு வேண்டாம். சில பயங்களை உருவாக்குவார். அப்போ வண்டி வாகனத்துல எல்லாம் போகும் பொழுது கொஞ்சம் கவனமாக போங்க. பாதுகாப்பு கவசங்களை முக்கியமாக எடுத்துகிட்டு போகணும், அதை மறந்துடாதீங்க. நிறைய யோக பயிற்சிகளை நீங்கள் எடுக்கலாம், உடல் சார்ந்த பயிற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவான அந்த ஒரு புஷ்டியான கிரகம்ன்றது செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆர்மி, அதே போல் பாதுகாப்பு படை, சர்ஜரி, அந்த டூல்ஸு, இது எல்லாமே செவ்வாயோட இதை சொல்லக்கூடியது தான். அப்படிங்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக சின்ன சின்ன பயங்கள் வரும் பொழுது நல்ல உடலை வருத்தி செய்யக்கூடிய பயிற்சிகள் செய்யும்போது உங்களுக்கு செவ்வாய் பகவான் எதுவும் செய்ய மாட்டார். மே 11க்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் மேலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அதனால நீங்கள் முறையாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி பயிற்சிகளை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா பொதுவாகவே உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்களை நவகிரகங்கள் பாதிக்கிறது இல்லைன்றதும் மருத்துவ ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அதனால இந்த வீண் விரயங்களை தவிர்க்கணும். நமக்கு தேவையில்லாத பயங்களை போக்கணும்னா உடல் சார்ந்த பயிற்சிகளை, ஏன்னா நிறைய பேர் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நீங்கள் அந்த இதில் ஈடுபடலாம்.
அதே போல புத பகவான்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு தனகாரகன் அவர் தான், அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடியவரும் அவர் தான். அவர் வந்து ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 9ல் இருக்கக்கூடிய காலம் நிறைய வந்து அவர் லாபத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அதே போல் மே 15க்கு அப்புறம் வந்து அவர் வந்து 11ஆம் இடத்துல போகும் பொழுது கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய வந்து பயணங்கள் போவீங்க, டூர் போவீங்க. அது சம்மர் வெக்கேஷன் வேற, நிறைய வந்து பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தெரியுது. அதே போல் குரு பகவானோட நிலைன்னு பார்க்கும் பொழுது அவரும் வந்து உங்களோட ராசிக்கு 5க்கும் 8க்கும் உடையவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த 5-11 காம்பினேஷன்ன்றது வந்து உங்களுக்கு ரொம்ப பொன் பொருள் சேர்க்கைகள்லாம் வந்து அபரிமிதமான வளர்ச்சியை வந்து தர்றதுக்கான சூழல் தெரியுது. அதே போல சுக்கிரனோட நிலைன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மே 14 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரக்கூடாது. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கருத்து வேறுபாடுகள் வரக்கூடாது. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்ட்னர் விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மே வந்து 14 வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மே 14க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பில் சுக்கிரன் வந்து வந்துடுறாரு. அப்படிங்கும்போது எல்லா விதத்துலையும் ஏற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே போல் சனின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் அப்படின்றத வந்து நீங்கள் எப்போதும் வந்து மறந்துடக்கூடாது. அப்போது கண்டிப்பாக செல்கின்ற பயணங்களில் ரொம்ப கூடுதல் கவனம், இரவு நேர பயணங்களில் கூடுதல் கவனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பிரீத்தி வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். திருநள்ளாறு வந்து நீங்கள் போகணும். திருநள்ளாறு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நலன் குளத்தில் குளிச்சுட்டு பக்கத்தில் களி தீர்த்த விநாயகர் கோவில் இருக்கும், அங்கேயே இது பண்ணிட்டு அம்மன் கோவில் ஒன்று இருக்கும். அங்கே வந்து நீங்கள் அங்கே போகும் பொழுது உங்களுடைய விதி வந்து மாற்றி அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அங்கே நிலவறதுனால அங்கேயெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ல் ராகு பகவான், ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்குங்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கை துணை விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய. கவனமாக இருக்கணும். திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுமூகமான பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கோங்க. மேலும் வந்து ராகு கேதுக்கள்னால பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக ராகு கேது வழிபாடு, சனி வழிபாடு பண்ணிக்கிறது எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை வந்து கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ன்றது வந்து திருமணத்தை குறிக்கக்கூடியது, 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்படிங்கும் பொழுது கண்டக சனி, அஷ்டமத்து சனி எல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம். ராகு கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலசர்ப்ப தோஷம், அந்த ராகு கேது தோஷம், மாங்கல்ய தோஷம், கலத்திர தோஷம் இது எல்லாத்தையும் கொடுக்கறதுனால கண்டிப்பாக ராகு கேது வழிபாடு, சனி வழிபாடு வந்து நிச்சயம் வந்து நீங்கள் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமான மாதமாக வந்து அமையும். அதனால ஏன்னா உங்களோட ராசிநாதனே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு இதில் இருக்கிறதுனால முடிஞ்ச மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து கிரகங்கள் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதனால நிச்சயம் வந்து இந்த 3 கிரகங்களுக்கு வழிபாட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து நல்ல வந்து லாபங்களை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. தொழில் பார்ட்னர்கள்ட்ட கவனமாக வந்து வாக்குவாதங்கள் இல்லாமல் ரொம்ப சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையில் போய்க்கிறது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றத்தை தரும். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.